இப்போ இந்த வீடியோவில் வந்து வீடியோ லெக்சர் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன்னா ispring suite 9 அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ லெக்சரில் என்ன பண்ணால் ஒரு பிபிடியை பவர் பாயிண்ட் வச்சுருக்கிறோம். அந்த பவர் பாயிண்ட்டை வச்சு எப்படி வீடியோ லெக்சர் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் பவர் பாயிண்ட்டை இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்ன பவர் பாயிண்ட்லேருந்து நான் லெக்சர் எடுக்க போகிறோம் அந்த லெக்சரை ரெடியாக வச்சுக்கிட்டு அது போகிறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ispring சூட்டில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ispring சூட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதோட ஆத்தரைஸ்டு வெப்சைட்லேயே கிடைக்கும். இதிலேருந்து இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் ispring சூட்டுன்னு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பிபிடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணோம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ispring சூட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது இதில் ஆப்ஷன் இருக்கும். அதில் நமக்கு வீடியோ லெக்சர் கேப்சரிங்கு தேவையான ஸ்க்ரீன் கேஸ்ட்டு. இந்த ஸ்க்ரீன் கேஸ்ட்டை செலக்ட் பண்ண உடனே நியூ ரெக்கார்டிங் புதுசாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த நியூ ரெக்கார்டிங் போன உடனே சாஃப்ட்வேர் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஸ்க்ரீன் கேப்சரு, ஸ்க்ரீன் ஏரியா, இது வந்து வெறும் ஸ்க்ரீன் மட்டும் ரெக்கார்டருக்கு வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கணும். கேமரானா நம்மளோட வெப் கேமரா மட்டும் ரெக்கார்ட் ஆகிக்கணும் அப்படின்னா அதோட சேர்த்து ஆடியோ. எனக்கு ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் ஆகணும், கேமராவும் ரெக்கார்ட் ஆகணும், என்னோடய வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபுல் ஸ்க்ரீன் வேணும் இல்லையா, ஃபுல் ஸ்க்ரீன் வேணுங்கிறதுக்காக ஸ்க்ரீன் ஏரியாவில் ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் செலக்ட் ஏரியானா ஏதோ ஒரு செட்டைன் போர்ஷன் மட்டும் வேணும்னா நீங்கள் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷன், சப்போஸ் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதுன்னா அதை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்னா அதை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான். இப்போது கேமராவும் ஆன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறோம். மைக்கும் அங்கே ஆனில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சேர்த்து அதில் ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அதில் ஆன் பண்ணுறேன், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். 3, 2, 1 உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். கோ ஃபார் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன். இப்போ என்னோடய கண்டென்ட்லாம் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோவை பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹவு டு மேக் அ வீடியோ லெக்சர் அப்படின்றத நான் டெலிவரி பண்ணுறேன் இந்த லெக்சர் மூலயமா. அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்யூப்மெண்ட்டை பொறுத்த மட்டும் வெப் கேமரா வேணும். ஸோ டிஃபால்ட்டாக லேப்டாப்லேயே அது வந்துடும். அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர். மைக்ரோஃபோன் வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. கம்ப்யூட்டர்லேயுமே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வெப் கேமரா ரெக்கார்டிங், மைக்ரோஃபோனோட வெப் கேமராவோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், நம்மளோட ஆடியோ, மைக்ரோஃபோன், வீடியோ, பின்னாடி பேக்ரவுண்டில் நம்மளோட ஸ்லைடோட ப்ரெசன்டேஷன் எல்லாம் கம்பைன் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டரோ லேப்டாப்லையோ டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ரன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து கமர்ஷியலி அவைலபிள் இந்த ஓப்பன் மார்க்கெட். அது மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, கமர்ஷியல் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அதில் ispring ஷூட்டு, ஐஸ்கிரீம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், கேம்டேசியா, ஸ்க்ரீன் கேஸ்டோமேட்டிக், கேம் ஸ்டுடியோ, ஃபிலிமோரோ, நிறையா டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலர்லி ispring ஷூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதே மாதிரி உங்கள் ப்ரெசன்டேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே பவர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆடியோ, நீ என்ன பேசுகிறீங்களோ சேர்த்து ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை கூகுள் ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நோட் யூஸ் பண்ணலாம், அல்லது சாஃப்ட்வேர் டெமோ. சப்போஸ் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் வரக்கூடிய அவுட்புட் வீடியோ, MP4 வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நேராக யூடியூப்பில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேயோ காலேஜ் அக்கௌண்ட்லேயோ போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும் யூடியூப் வீடியோவில். அப்போ யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போய் நம்ம கூகுள் கிளாஸ் ரூம்லையோ இல்லை மூடில் கிளாஸ் ரூம்லையோ நம்ம லிங்க்கை மட்டும் கொடுத்தா போதும். ஈஸியாக பையன் வந்து அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வீடியோவை வந்து படிச்சுக்குவான். நீங்கள் டைரெக்டாக வீடியோவை கூகுள் கிளாஸ் ரூம்லையோ மூடுலையோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அது அப்டேட்டும் ஆகாது. ஏன்னா மெமரியை வந்து லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கிலீஷ் பேர். இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நான் பேசிவிட்டு வீடியோ ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்டாப் ஆகிடும். இப்போ இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடு ஆட் பண்ணுறேன், என்னோடய நேம் உள்ளே வரணும் அப்படின்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் உண்டு. இல்லை நேராக ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹோமு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஹோமில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். நீங்கள் இந்த பேஜில் பிக்சர் ஆட் பண்ணலாம், ஒரு வீடியோ உள்ளே கொண்டு வரலாம், ஆடியோ வரலாம், 2-3 வீடியோவை கம்பைன் பண்ணலாம். அதுக்கு டிரான்சிஷன் எஃபெக்ட்
மூவ்மெண்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கலாம். அது மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணலாம், இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடு எல்லாம் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இங்கே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லைடை ஆட் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்லைடு ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வீடியோ வரணும் அப்படின்னா இதில் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறோம் புதுசாக. ரைட், இந்த முன்னாடியே வரணும் அப்படின்னா இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி கொண்டு வந்துடும். அப்போ என்னத்தான் வீடியோ ஆடியோ வர்றதுக்கு முன்னாடி உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. உங்களோட சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் கொண்டு போயிட்டு என்ன ஃபார்மேட் வேணுங்கிறது இங்கே மேலேயே வந்துடும். அதோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து அடிக்கிறீங்க ப்ரெசன்டேஷன். இப்போ இதே பார்த்துக்கோங்களேன், இந்த வீடியோவில் எனக்கு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடில் ஹவு டு மேக் அ வீடியோ லெக்சர் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு மேக் VIDOLECTOR வீடியோ லெக்சர் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது உங்களோட ஃபாண்ட் சைஸ் என்ன வேணும் எதுனாலும் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த கலர் வேணும், இதில் ஃபர்தராக பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி வேணும் எப்படினாலும் கன்வீனியன்ட் நீங்கள் உங்களோட என்ன கலர் கோடிங் யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லையா, என்ன வேணுமோ இதில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது நீங்கள் விண்டோவில் யூஸ் பண்ணுற மாதிரியே இங்கேயும் பண்ணலாம். கோ ஆன் செலக்ட், இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கிறது. ஃபாண்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃபாண்டு வேணும்னா இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் சைஸ் அது நகட்டுறது வைக்கிறது. இது கூட நீங்கள் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோவுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க எப்படி இருக்குது என்ன ஏது எவ்வளோ டைமிங்கில் ப்ளே ஆகுது. இப்போ இன்னும் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணல, இந்த இருக்கு இல்லையா, இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் ஃப்ரம் லெஃப்ட்டு ரைட்டு ஸோ இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரான்சிஷன் ஆகும், ட்ராக் பண்ணி இதில் வச்சுக்கணும். அதே மாதிரி முடியும் போது எப்படி வேணுங்கிறது இந்த சைடு கொண்டு போய். ஸோ அப்போ 2 ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டுமே இதில் ஆட் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு டைமிங்கு இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரொம்ப தூரம் அது வரணும் அப்படின்னா அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது, இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நகட்டுறது, டியூரேஷனை குறைக்கிறது வைக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ டைட்டில் ஸ்லைடு முடிஞ்ச உடனே எனக்கு வீடியோ ப்ளஸ் நான் பேசுகிறது ஆரம்பிக்கணும் அப்படின்னா தனித்தனியாக ஆரம்பிச்சிக்கலாம். இந்த மாதிரி சப்போஸ் இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனோட எஃபெக்ட் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸோ எனக்கு இன்னும் லென்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை ஜூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை ட்ராக் பண்ணுறது ஈஸி. இந்த ப்ளூ கலரில் உள்ளதை அனிமேஷனை வந்து நல்லா ட்ராக் பண்ணிக்கலாம், எஃபெக்டை வந்து கொஞ்சம் பண்ணுறதுக்காக அந்த போர்ஷனை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அகெயின் ப்ளே பண்ணி பார்த்துட்டு யூ கேன் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட், ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அனிமேஷன் வரும்போது அது திரும்ப ஃபேட் அவுட் ஆகும் இந்த பக்கம். ஓகே, இந்த சைடில் இருந்து நீங்கள் என்ன பேட்டர்னில் வேணுங்கிறது நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் வேண்டாம், டெக்ஸ்ட் ரொம்ப நேரம் போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி ஈஸியாகிடும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ இதுக்கப்புறம் இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் உங்கள் வீடியோ கண்டினியூ ஆகணும்னா இதை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டு வரும்போது எனக்கு ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் வரணும்னா அதையும் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஆப்ஷன்ஸில் இந்த இருக்கு இல்லையா, இதில் ஆடியோ வீடியோன்னு இருக்கும். நான் ஆடியோ ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த ஃப்ரீயாக இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டில் இருக்கும், இதில் போனீங்கனாலே கிடைக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபார் அப்படின்னு போட்டாலே வந்துடும், மியூசிக் ஃப்ரீ மியூசிக். அதில் அந்த பென் சவுண்டில் சில ஃப்ரீ வீடியோஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ அந்த ஆடியோ உங்கள் பேக்ரவுண்டில் ஸ்லைடில் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இதில் நம்ம ஐஸ்பிரிங் ஷூட்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆடியோ டவுன்லோட் ஃபைல்ஸில் வச்சுருக்கிறேன். இருக்குல்ல, இந்த ஆடியோவை நான் உள்ளே கொண்டு வரேன்.
ஆடியோ இவ்வளோ லென்த்துக்கு வேண்டாம், எனக்கு டைட்டில் மட்டும் போதும் அப்படின்னா இந்த நீங்கள் ஆடியோ வந்து இதில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் வேண்டாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். எனக்கு அந்த டைட்டில் வர்ற வரைக்கும் மட்டும்தான் ஆடியோ வரணும், அதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம்னா இது வரைக்கும் குறைச்சிட்டு நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். நீங்கள் ஏற்கனவே அதில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, அது சேர்த்து ரெக்கார்ட் ஆயிரும். அவங்க ஆடியோவும் இருக்கும், நீங்கள் பேசின ஆடியோவும் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த இதில் நீங்கள் சைஸை குறைக்கவோ செய்யவோ என்னாலும் பண்ணலாம். உங்களோட வெப் கேமரா டவுன்லோட் பண்ணீங்கல்ல, மூவ் பண்ணி எங்கேனாலும் கொண்டு போய் எங்கே கன்வீனியன்ட் பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு கூட சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதில் இருந்துச்சு. நீங்கள் அதை ஃபைனலாக ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இங்கே தான் நான் கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். சைஸை குறைக்கணுன்னா கூட குறைச்சிக்கலாம். இதில் எப்போ பண்ணோம் அப்படின்னா வீடியோ பப்ளிஷ் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டைட்டில் யூஸ் பண்ணோம். டைட்டில் வரும்போது மியூசிக் வரணும். மியூசிக் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெமோ கொடுத்தேன் இல்லையா, அந்த பிபிடியோட இது வரும். இப்போ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஃபுல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் ஆகி முடித்த உடனே நீங்கள் இந்த ஃபைலை வந்து பப்ளிஷ் பண்ணிடணும். எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் எதாவது ட்ரிம் பண்ணி கட் பண்ணி வெளியில் எடுக்கனாலும் எடுக்கலாம். சப்போஸ் இந்த போர்ஷன் வந்து எனக்கு வேண்டாம், என்னோடய ஆடியோலையோ இல்லை வீடியோலையோ வேண்டாம்னா இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன், இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் 2 ஸ்ப்ளிட்டை பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சிஸ்டர் மார்க்கில் இதை கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அந்த போர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஆடியோ எனக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், டைட்டில் ஆட் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிட்டோம், எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை கடைசியில் பப்ளிஷ் பண்ணிடணும். இந்த வீடியோ வந்து பப்ளிஷ்னு இருக்கும். இது பப்ளிஷ்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக MP4 வீடியோவாக சேவ் ஆகிடும். MP4 வீடியோவை சப்போஸ் வீடியோ ஃபோல்டரில் இன்றைக்கி டேட்டு போட்டு நான் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணேன்னு வச்சுப்போம். இது பப்ளிஷ்னு கொடுத்து இது ஃபைனலாக MP4 வீடியோவாக ஆகிடும். ஸோ இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும், யூடியூப்பில் லிங்க்கில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் லிங்க்கை எடுத்து பையங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துடணும். இதில் நீங்கள் பேசிகிட்டு இருக்க வீடியோவுக்கு மைல்டாக ஒரு மியூசிக்கும் இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மைல்டாக அந்த வீடியோவுக்கு கீழேயும் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு மைல்டாக ஒரு மியூசிக் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் எல்லாமே ஐஸ்பிரிங் சூட்டில் இருக்குது. அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த ஸ்க்ரீனில் கூட நீங்கள் பிக்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏற்கனவே உள்ள வீடியோவோட இன்னொரு வீடியோ ஜாயின் பண்ணி மெர்ஜ் பண்ணலாம், ஆடியோ ஆட் பண்ணலாம், பிக்சர் கொண்டு வந்து ஸ்லைடில் முன்னாடி உங்கள் ஆடியோவிலே வர்ற மாதிரி வேணால் அப்புறம் பிக்சர் வச்சுக்கலாம். ஸ்க்ரீனை இந்த மொமெண்ட்லேயும் ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணிக்கலாம். நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து வெர்ஷன் 9 தான் இது இருக்குது, ஐஸ்பிரிங் சூட் வெர்ஷன் 9. பப்ளிஷ் ஆகிறது எக்ஸ்போர்ட் ஆகிறது கூட சீக்கிரம் ஆகிடும். நீங்கள் கீழே இந்த சேனல் மட்டும் ட்ராக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சிடும் எத்தனை வச்சுருக்கோம், என்னென்ன ஆடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு, ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும்.
ஓகே, வீடியோ ஃபைல் ஆட் ஆயிடுச்சு. இதிலே ஓப்பன் ஆகி வந்துச்சு. இன்றைக்கி டேட்டு போட்டு சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இதை இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ ரெடி ஆயிடும். சவுண்டோடையே வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீடியோ ரெடி ஆயிரும். நீங்கள் சொல்லக்கூடிய டெமோ எல்லாமே வீடியோ ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ நேரடியாகவே நீங்கள் டைரெக்டாக யூடியூப்பில் போய் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த யூடியூபோட லிங்க்கை எடுத்துகிட்டு போய் கூகுள் கிளாஸ் ரூம்லையோ மூடில் கிளாஸ் ரூம்லையோ அந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணிங்க. அந்த லிங்க்கில் இருந்து அவன் வீடியோ படிச்சுக்குவான். இதை திரும்ப இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிடுங்க. சப்போஸ் ஃபர்தராக இதோட சேர்த்து இன்னொரு வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட சேர்த்து இந்த வீடியோவோட ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்தராக எடிட் பண்ணுறேன், 2-3 வீடியோ கம்பைன் பண்ணுறேன், அனிமேஷன் ஆட் பண்ணுறேன், பிக்சர்ஸ் எதாவது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை திரும்ப யூஸ் பண்ணி இதே இதில் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு அதை அப்கிரேடட் வீடியோவாக அதை மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.